கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். ரொம்பவே ஈஸியான முறையில நம்ம செய்யலாம். கடாய் வச்சுக்கலாம். கடலை பருப்பு, உளுந்து, தனியா, ஜீரகம், மிளகு, கொஞ்சமா அரிசி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து பொடி செஞ்சு அதை தனியா வச்சுக்கலாம். கடாய் வச்சு அதுல சுண்டைக்காய் போட்டு நல்லா வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சு ஜீரகம், கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அது நல்லா சுண்டுன உடனே கல் உப்பு போட்டு வதக்கணும். வதக்கிட்டு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அரைச்சு வச்ச அந்த பொடியையும் சேர்த்துட்டு தேவையான அளவு புளி கரைசல் விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த சுண்டைக்காயும் சேர்த்துடலாம். வெல்லம் போட்டு கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம்.